Hello guys, welcome to Code with Akesh. நான் அகேஷ். இன்னைக்கு நம்ம பேசிக் ப்ராப்ளம் சால்விங்கில் தேர்ட் வீடியோவில் இருக்கோம். ஐ திங்க் நம்ம பார்த்ததுலேயே ஃபோர்த் வீடியோவில் இருக்கோம். நம்ம பார்த்ததுலேயே வந்து இதுலேயும் இதுக்கெல்லாம் இதான் ஈஸியான ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? பிகாஸ் ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஒரு நம்பர் இன்புட் வாங்கிட்டு அது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக இல்லை ஜீரோவான்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ப்ரோக்ராமிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் வெரி சிம்பிள். ஒரு நம்பர் இது வந்து ஒரு பேசிக் திங்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நேச்சுரல் நம்பர் அப்படின்னா வந்து த நம்பர்ஸ் வில் பி பாசிட்டிவ். அதுவே ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கும்போது பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும் வித் ஜீரோ. ஓகேங்களா? இப்போ தேர்டாக நம்ம பார்க்க போகிறோம்னா வந்து இந்த இன்டீஜர்ஸ் அப்படிங்கிற விஷயம். இந்த இன்டீஜர்ஸ் அப்படிங்கிறது வந்து is the numbers now, but it has positive negative numbers with zero. பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும், ஜீரோ இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இன்டீஜர் நம்ம டெக்னிக்கலாக சொல்லுவோம். ஸோ நம்ம ஒரு இன்டீஜரை வந்து இந்த நம்பருங்களா சொல்லலாம். அதை வந்து இன்புட் வாங்கலாம். அது வந்து பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக இல்லை ஜீரோவான்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் இன்புட் வாங்கிக்கலாம். நம்ம தான் n வச்சுக்கலாம். ஓகே, n ஈக்குவல் டு ஒரு நம்பர் வாங்கலாம். ஸோ இன்ட்டு input and number. Okay, that's it. ஆக்சுவலாக அது ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். நம்ம எப்படி வந்து ஒரு நம்பரை நெகட்டிவ், ஒரு நம்பரை பாசிட்டிவ், ஒரு நம்பர் ஜீரோன்னு சொல்லுவோம்னா வந்து ஒரு நம்பரை வந்து இப்போ ஜீரோவுக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது பாசிட்டிவ். அதுவே ஜீரோவுக்கு கீழே இருந்தால் அது நெகட்டிவ். அவ்வளோதான் கான்செப்ட். ஜீரோக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது என்னது? கண்டிப்பாக ஜீரோ தான். ரொம்ப சிம்பிள் தான். சி இஃப் நம்ம தந்திருக்க நம்பர் வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இட் இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ. என்னது? பாசிட்டிவ். இது கேஸ் 1. நெக்ஸ்ட் நம்ம என்ன கேஸ் பார்த்தோம்? இப்போ சரி, நம்ம இதை வந்து நம்ம மோர் தென் ஒன் கண்டிஷன் யூஸ் பண்ணுறதுனால we are using elif. அதுவே அந்த நம்பர் வந்து லெஸ் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது என்னது? ஜீரோவோட கம்மியாக இருந்தால் அது என்ன சொல்லுவோம் நம்ம? தட் இஸ் நெகட்டிவ். ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம ஆக்சுவலாக இங்கே நம்ம எலிஃபும் யூஸ் பண்ணால் இல்லை இங்கே இப்போ எலிஃப் யூஸ் பண்ணோம்னா எலிஃப் n ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? பிரிண்ட் ஜீரோ. நம்ம ஏன் இங்கே டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணாலும் அதையும் சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்து நம்ம ஒரு வேல்யூவை பார்த்தீங்க, இப்போ நம்ம இங்கே இன்புட் வாங்குற வேல்யூ வந்து நம்ம இந்த வேல்யூக்கு அசைன் பண்ணுவோம். இதில் ஸ்டோர் ஆகும். அதுக்கு நம்ம சிங்கிள் ஈக்குவல் யூஸ் பண்ணோம். பட் நம்ம இப்போ வாங்க இந்த எண்ணையும் இந்த ஜீரோவும் சேமாக இருக்கான்னு கம்பேர் பண்ணுறோம். சேமாக இருக்கான்னு கம்பேர் பண்ணுறோம். ஸோ தி கம்பேர் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுற ஈக்குவல் டு வந்து டபுள் ஈக்குவல் டு இருக்கணும். அவ்வளோதாங்க கான்செப்ட். இப்போ நான் ரன் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க. சி, நமக்கு நம்பர் கேட்குதா? நம்ம 3 கேஸ் செக் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம பாசிட்டிவ் நம்பர் ஒரு 5 தரலாம். சி, பாசிட்டிவ்னு வந்துடுச்சு. ஏன்னா என்ன இருக்குது? ஃபஸ்ட் நீங்கள் செக் பண்ணியிருக்கோம். இஃப் n greater than 0. 5 நம்பர் வந்து இட்ஸ் அ பாசிட்டிவ் நம்பர். ஸோ இட் இஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ அப்சல்யூட்லி என்னது? இது பாசிட்டிவ் நம்பர் வந்துச்சு. ஓகே, இட்ஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ண போகிறது வந்து நெகட்டிவ் எப்படி தரலாம்? மைனஸ் பண்ணும். -8 தரலாமே. சி, இட் இஸ் நெகட்டிவ். ஏன்னா -8 அப்படிங்கிறது வந்து லெஸ் தேன் 0. ஸோ இந்த கண்டிஷன் செக் பண்ணோம். ஓகே, ஃபஸ்ட்டு இது செக் பண்ணியிருக்கோம். greater than 0 இல்லை. அப்போ நெக்ஸ்ட் செக் பண்ணியிருக்கு. ஆமாம், லெஸ் தென் 0 இருக்குது. அப்போ அது நெகட்டிவ் அப்படின்னு செக் பண்ணோம். ஓகேங்களா? அகைன் ரன் பண்ணுறோம். ஸோ நம்ம 0 தரலாம். சரிங்களா? இட்ஸ் 0 வந்துடுச்சு. அவ்வளோதான். வந்து இந்த சிம்பிள் தான் அது. ஏன்னா இது செக் பண்ணியிருக்கோம், கிடையாது. இதுவும் கிடையாது, லெஸ் தென் 0 கிடையாது. ஆமாம், ஈக்குவல் டு 0 இருக்குது. கரெக்டு. நீங்கள் இப்படியும் போடலாம், இல்லை வெறும் இங்கே வெறும் சி
எல்ஸ்னு போட்டாலும் கரெக்ட் தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்பருக்கு வந்து 3 பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஒன்று அது பாசிட்டிவாக இருக்கணும், இல்லை நெகட்டிவாக இருக்கணும், இது 0வாக இருக்கணும். ஸோ அப்போ பாசிட்டிவாக நெகட்டிவும் இல்லை, இப்போ கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், 0 தான் நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். பட் இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். இட்ஸ் யுவர் விஷ். சாரி அப்படிங்களா, அப்பயும் 0 தான் வருது. ஸோ நீங்கள் எப்படி வேணும் அதை வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி ஈஸி டாபிக், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அதுக்கு மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரம் அகேஷ்.